மூச்சு இழப்போட வருவாங்க. எக்கோ எடுத்து பார்த்து இசிஜி எடுத்து பார்த்தா கடந்த காலத்தில் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2-4-5 அட்டாக்காவது வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. அவங்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு இடையும் அட்டாக் ஆகிருக்கு. அட்டாக் ஆனால் என்ன வரணும், வலி வந்திருக்கணும். கரெக்டாக வலி வந்தால் அவருக்கு அட்டாக் வந்ததுன்னு தெரியும். ஆனால் அந்த வலி அவருக்கு வரலை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வலியை எடுத்துகிட்டு போய் மூளைக்கு போய் இது வலி, இது ஹார்ட் அட்டாக்கோட வலின்னு உணர்த்த வேண்டிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு அட்டாக் நடந்தாலும் வலி வரல. அப்போ அவங்களுக்கு ஒரு அட்டாக்கு 2 அட்டாக்கில் ஹார்ட்டில் பம்பிங் பவர் கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. ஓரளவுக்கு பம்பிங் நல்லா இருக்குது. இப்போ அடுத்தடுத்து அவருக்கு அட்டாக் வந்து அதில் ரத்த குழாயில் பிளாக் இருக்குன்னு முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. அடுத்த அட்டாக் வராமல் இருந்திருக்கும். அது நடக்காதனால அடுத்தடுத்து அட்டாக் வந்து நார்மலாக 60% மேலே உள்ள ஹார்ட்டோட பம்பிங் பவர் இப்போ குறைஞ்சி 30-20ன்னு வந்துருச்சு. இப்போ பம்ப் பண்ண முடியல. அத்தனை ரத்தமும் நுரையீரலேருந்து வர்ற அவ்வளோ ரத்தமும் நுரையீரலை தேங்கி இருந்து இப்போ மூச்சில் போக ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயில்யூர். அப்போ திரும்பி அட்டாக், சைலண்ட் அட்டாக் வந்து மூச்சு இழப்பு ஒரு உறுப்போட செயலை இழக்கும் போது தான் தெரிய